ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ என்னன்னா 10th எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸ்டேட் போர்டில். அண்ட் இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி விஷ் பண்ணலாம், என்னென்ன இடியம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் யுவர் எக்ஸாம் வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரைட் யுவர் எக்ஸாம் வெல் இதுக்கு பதிலாக வேற என்ன சொல்லலாம், இப்படி சொல்லலாம், பெர்ஃபார்ம் வெல் ஆன் யுவர் எக்ஸாம். Perform well on your exam. Next, do your best on the exam. Do your best on the exam. Next, ace your exam. Ace your exam. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? You just do extremely well with a high grade. அதாவது ரொம்ப நல்ல மார்க்கோட உன்னோட எக்ஸாம் வந்துட்டு நீ வந்து அச்சீவ் பண்ணணும், நல்லா எழுதணும் அப்படிங்கறத வந்துட்டு மீன் பண்றதுதான் ace your exam அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளி ரைட் யுவர் எக்ஸாம் வெல் அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் சென்டென்சஸை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. எக்ஸாம் ரிலேட்டட் இடியம்ஸ் பார்க்கலாமா? ஸோ ரேக் யுவர் பிரெயின். ரேக் யுவர் பிரெயின் எப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? You just see the example. While writing answer, you just rack your brain to write the correct answers. அதாவது நீங்க எக்ஸாம் எழுதும் போது ஜஸ்ட் நல்லா டீப்பா திங்க் பண்ணி பாருங்க, நீங்க எழுதுற ஆன்சர் வந்துட்டு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நல்லா யோசிச்சு அந்த ஆன்சரை கரெக்டா எழுதுங்கிறதுக்கு தான் ராக் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், கெட் டவுன் டு பிசினஸ். கெட் டவுன் டு பிசினஸ் அதாவது நீங்க படிக்கிறத ரொம்ப சீரியஸாவும் சின்சியராகவும் படிங்க அப்படின்னு சொல்றதுக்கு கெட் டவுன் டு பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஹிட் த புக். ஹிட் த புக் அதாவது புக்கை நல்லா தரவா கம்ப்ளீட்டா வந்துட்டு ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க அப்படிங்கிறது தான் ஹிட் த புக். இது எப்படி சென்டென்ஸ்ல சொல்லலாம்? இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் ஆர் த பெஸ்ட் மார்க், யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஹிட் த புக்ஸ். இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ வந்துட்டு எக்ஸாமுக்கு போகிற ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் வந்துட்டு நம்ம எதையாவது நியூவாக படித்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டலி கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். ஸோ லாஸ்ட் மினிட்ல எதையுமே நியூவாக படிக்காதீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இடியம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டோன்ட் ஸ்டடி எனிதிங் நியூ அட் தி 11th hour. அட் தி 11th hour. ஸோ இந்த இடியமை யூஸ் பண்ணலாம். அதாவது அட் தி 11th hour அப்படின்னு சொன்னால் இந்த லாஸ்ட் மினிட்ல நிக் ஆஃப் த டைம்ல வந்துட்டு எதையுமே வந்து நியூவாக படிக்காதீங்க அப்படிங்கிறது தான் எப்படி சொல்லுவாங்க, அட் தி 11th hour. ஸோ இன்னைக்கு சொன்ன சென்டென்சஸ் அண்ட் இடியம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.